லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வாக்களிப்பதற்காக பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து வசதியே இல்லை. இதுவரைக்கும் கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் ஜாமோட இதுவரைக்கும் மக்கள் வாக்களிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக போக்குவரத்து வசதி செய்து கொடுக்கவில்லை என்பதற்காக அவங்க மேடம் கிட்ட நாங்கள் புகார் கொடுத்துருக்குறோம். அவர்கள் அதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆமாம். எல்லோருக்கும் வணக்கம். 50 வருடங்களுக்கு பிறகு தமிழக மக்கள் தன்னுடைய வாக்கை குடும்பமாக செலுத்தணும்னு உலகத்திலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து, முக்கியமாக தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய யூரோப், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, கத்தாருங்கிற கிட்டத்தட்ட பல மைல் தொலைவிலிருந்து, ஆஸ்திரேலியா, இங்கிருந்தோ வந்திருக்காங்க தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றணும்னு. அப்புறம் சென்னையிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய சொந்த ஊர்களில் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்கள், கோயம்புத்தூர், இது மாதிரி எல்லா இடத்துலையும் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்ற மக்கள் அணிதிரண்டு ஒரு விரல் புரட்சியாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இன்னைக்கு 90% மேல வாக்காளர்கள் தன்னுடைய வாக்கை செலுத்துறதுக்கு தமிழகமே திரண்டிருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு 3 நாட்கள்ல உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் இங்கே வாக்கு செலுத்துறாங்கன்னு. ஆனால் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நேற்று இரவுல இருந்து நேற்று ஈவினிங்ல இருந்தே 4 மணிலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையுடைய பேருந்து நிலையங்கள் முடக்கப்பட்டது. இரவும் குடும்பமா பெண்களும் இளைஞர்களும் பார்த்தீங்கன்னா குடும்பமா கை குழந்தைங்களோட பெண்கள் ஒரு பேருந்து வசதி கூட சரியா செஞ்சு கொடுக்க முடியல. இத்தனைக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திரு எலெக்ஷன் கமிஷன் அர்ச்சனா பட்நாயக் மேடம் சுற்றறிக்கை அனுப்பிச்சிருந்தாங்க, பேருந்து வசதிகள் சரியா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. எப்படி பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் செஞ்சு கொடுக்கணும், அதே மாதிரி அதோட அதிகமா செஞ்சு கொடுத்துருக்கணும். ஆனா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் திரு சிறு ஐஏஎஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் திரு டி பிரபு சங்கர் ஐஏஎஸ் மேனேஜிங் டைரக்டர் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அப்புறம் திரு ஆர் மோகன் மேனேஜிங் டைரக்டர் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். இந்த 3 பேருமே ஐஏஎஸ்ங்கிற ஒரு முக்கியமான இடத்துல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இன்றைக்கும் திரு காபந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அதிகாரிகள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்க எலெக்ஷன் கமிஷன் உடைய பேச்சை கூட கேட்கறதே கிடையாது. லட்சக்கணக்கான மக்கள் நேற்று இரவு பஸ் ஸ்டாண்ட்லையும் சரி, கோயம்புத்தூர்ல சரி, மாதவரத்துல சரி, எல்லா இடத்துலையுமே ஒரு பஸ்ஸுக்காக 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்திருந்து, இப்ப கூட நீங்க போனீங்கன்னா தெரியும் 30,000 40,000 50,000 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. போனவங்க பாதி வழியில திருப்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லா சாலைகளையும் டிராபிக் அதிகமா இருக்கு. காவல்துறை எந்த இடத்துலையுமே போக்குவரத்தை ஒழுங்குமுறைப்படுத்தவே இல்லை. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பயம் என்னன்னா, அதிகமான ஓட்டு சதவீதம் மக்கள் ஓட்டு அளித்தா மிகப்பெரிய படுதோல்வி அடைவார்னு சொல்லிட்டு ஒரு காப்பந்து முதலமைச்சராக இருந்துட்டு இன்றைக்கும் சில ஐஏஎஸ் ஆபீசர்களை தன்னுடைய பழைய சிஎம்ஓ இருக்கக்கூடிய பழைய ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு ஐஏஎஸ் அதிகாரி கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 50,000 பேர் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல குழந்தைங்களோட பெண்கள் உட்காந்துட்டு இருக்கும்போது, இன்னைக்கு நாங்கெல்லாம் வேட்பாளர் இருக்கிறதுனால நாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியாது. ஆனா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வீட்டுல உட்காந்து என்ன தூங்கிட்டு இருந்தாரு நேற்று நைட்டு? அவர் எதுக்கு தூங்கணும்? வீட்டுல உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறதுக்காக இந்த ஐஏஎஸ் பொறுப்புக்கு இந்த 3 பேர் வந்தாங்க. இந்த 3 அதிகாரிகளும் லட்சக்கணக்கான பேர் குடும்பமா ஒரு பஸ் இல்லாம, தண்ணி இல்லாம, சாப்பாடு இல்லாம ஓட்டு போறதுக்காக தன்னுடைய ஜனநாயக கடமைக்காக தேர்தல் கமிஷன் அர்ச்சனா பட்நாயக் மேடமும் திரு சிவநாதன் சாரும் வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க.
விளம்பரம் கொடுத்து மக்கள் வந்து தன்னெழுச்சியா வந்து இன்னைக்கு வந்து தன்னோட ஜனநாயக கடமை ஆட்ட தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டுன்னு சொல்லும்போது ஒரு 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 பேருந்து கூட வந்து வசதியை வந்து செஞ்சு கொடுக்க முடியாதுக்கு என்ன ரீசன்னா, காப்பந்து முதலமைச்சராக கூடிய திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே அப்பாயின்ட் பண்ணப்பட்டவர்கள். அவங்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு அதிகமா வந்து வாக்கு சதவீதம் பண்ணா வந்து திமுக தோத்துருங்கிற ஒரு பயத்துல இவங்க வந்து இந்த மாதிரி இந்த அதிகாரிகளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இன்டென்ஷனாவே வந்து எந்த விதமான பேருந்தையுமே வந்து செயல்பட விடாம நாங்க நிறைய தனியார் முதலாளிகிட்ட பேசணும். அவங்களே சொல்றாங்க, இல்ல சார் இதெல்லாம் பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபங்க்ஷன் ஆகும். நேத்துலாம் வந்து அப்படியே வந்து பஸ்ஸை வந்து முடக்கிட்டாங்க. பஸ் வரதே வந்து 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் வந்துச்சு. குடும்பமா கொத்தா மக்கள் வந்து இது பாத்தீங்கன்னா இந்த லாக்டவுன் கொரோனா டைம்ல லாக்டவுன் டைம் போட்ட உடனே பஸ்ஸுக்காக வந்து நின்றுட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு இரவு முழுவதும் நின்றுட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இந்த 3 அதிகாரிகள் மேல உடனடியா துறை ரீதியான விசாரணையை கொடுக்கணும். சீஃப் எலெக்ஷன் கமிஷன் மேடத்தோட பேச்ச கூட கேட்காம எதுக்கு வந்து இவங்க செயல்படாம முடங்குனாங்க. இதை வந்து தமிழக மக்களுக்கு இந்த 3 அதிகாரிகள் சொல்லி ஆகணும், இமீடியட்டா சொல்லி ஆகணும். இது நாங்க அரசியலா பேசல. நீங்களே பார்த்திருப்பீங்க, எத்தனை லட்சம் பேர் வந்து கோயம்புத்தூர்லயும் சரி சென்னையிலும் சரி எல்லா நகரங்களும் சொல்லி வச்ச மாதிரியே எல்லா தலைமை மாவட்டங்களையும் மதுரையிலிருந்து எல்லா இடத்துலையும், மதுரையிலிருந்து தூத்துக்குடி போக முடியல, கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்துல ஈரோடு போக முடியல, சொல்லி வச்ச மாதிரி எல்லா இடத்துலயுமே டிரான்ஸ்போர்ட் வந்து முடங்கி இருக்கு. நேற்று நைட்ல இருந்து பெண்களுக்கு வந்து ஒரு கழிவறை கூட போக முடியல. அந்த அளவுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் 12 மணி நேரமா தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு இந்த 3 அதிகாரிகளும் காரணம். சென்னையை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஐஏஎஸ் அதிகாரியும் ஒட்டுமொத்த பிரின்சிபல் செக்ரட்டரியும் இதுக்கு காரணம். இதுக்கு பழைய காப்பந்து முதலமைச்சருக்கு மு.க.ஸ்டாலின் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் மு.க.ஸ்டாலினுடைய உத்தரவுல இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து முடக்கி வச்சிருக்காங்க. ஏன்னா அதிகமான வந்து மக்கள் வந்து ஓட்டு அளிக்க கூடாதுங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கு இன்னைக்கு பயத்துல மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கு. இதனாலதான் இன்னைக்கு மக்களை வந்து இன்னைக்கு தெருவுலையும் பேருந்து நிலையத்திலையும் வந்து முடக்கி வச்சிருக்காங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த 3 ஐஏஎஸ் அதிகாரிகளையும் உடனடியாக இடைநீக்கம் செய்யணும், சஸ்பெண்ட் செய்யணும். அவங்கள கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரை வந்து ரோட்ல நிக்க வச்சு பெண்களை வந்து பஸ் கூட இல்லாம இந்த 3 அதிகாரிகள் நேர்மையற்ற தன்மை முறையில் செயல்பட்டதுனால அவங்களை சஸ்பெண்ட் பண்ணி துறை ரீதியான என்கொயரி கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய முதல் கோரிக்கை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இன்னும் காலையில சில பேர் ஏறி இப்பதான் வந்து பஸ் ஏறி போயிருக்காங்க. அவங்களுக்கு போய் சேர்றதுக்கே வந்து ஈவினிங் வந்து 5 மணி ஆகும், அல்ல 6 மணி ஆகும். இன்னும் 2 மணி நேரம் 6ல இருந்து 8 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நாங்க கேட்டிருக்கோம். அது எங்களோட தலைவர் நேற்று வந்து டெல்லியில இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரிக்கு வந்து தன்னுடைய மனுவை கொடுத்திருக்காரு. இங்கேயும் நாங்க மனு கொடுத்திருக்கோம். மேடம் வந்து டெல்லியில பேசிட்டு பரிசீலனை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 மணி நேரம் வந்து இங்க இருந்து யாரெல்லாம் டிரான்ஸ்போர்ட்ல போலையோ அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து 2 மணி நேரம் கொடுக்கணும். அவங்களுக்கான ஜனநாயக கடமை, அவங்களுக்கான வாக்குரிமையும் நிலைநாட்டணும்னு சொல்லியிருக்கோம். முழுக்க திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அதிகாரிகளை வச்சு இன்றைக்கும் காம்பந்து முதல்வராக இருந்துகிட்டு இதை வந்து மக்கள் வந்து ஓட்டு போட தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாரு. இதனாலதான் இந்த 3 அதிகாரிகளும் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மேடம் பேச்ச கூட அவங்க கேட்கல. துறை ரீதியான விசாரணை கேட்டிருக்கோம். நம்பர் 1 6 to 8 2 மணி நேரம் கூடுதல் பர்மிஷன் வேணும்னு கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கு 3 to 6ங்கிறது ரொம்ப டஃப்பான டைம்னு நாங்க சொல்லியிருக்கிறோம். ஏன்னா வந்து இப்பயே வெளிவாகத்துல 7 கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. அதை நாங்க சேலஞ்ச் பண்ணி அந்த 7யுமே இப்ப மாத்திருக்கோம். இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் ஊர்ல இல்லையோ அவங்களெல்லாம் வந்து வேற ஆள் அனுப்பிச்சு உடனே வந்து கள்ள ஓட்டு போறதுக்கான எல்லா வேலையும் திமுக ஆரம்பிச்சுட்டாங்க. காவல்துறையில வந்து சில பேர் வந்து பயாசா இருக்காங்க, சில பேர் நேர்மையா இருக்காங்க.